வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. புதுச்சேரி வீராம்பட்டினம் பகுதியில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் புதிய பள்ளி கட்டிடம் திறப்பு விழா இன்று கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி இவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தை வேறு துறைக்கு மாற்றும் புதுச்சேரி அரசின் செயலை கண்டித்து புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவன பாதுகாப்பு குழு சார்பில் சட்டப்பேரவை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாரதிய ஜனதா கட்சியின் ஸ்தாபன தினத்தை முன்னிட்டு வில்லியனூர் மாவட்ட பாஜக அலுவலகத்தில் தேசிய செயற்குழு உறுப்பினர் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு கட்சி கொடியினை ஏற்றி அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கினார். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி வீராம்பட்டினம் பகுதியில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் புதிய பள்ளி கட்டிடம் திறப்பு விழா இன்று கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி இவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வீராம்பட்டினம் பகுதியில் இயங்கி வந்த சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பயில்கின்ற மாணவ மாணவிகளுக்கு வகுப்பறை பற்றாக்குறையாக உள்ள நிலையில் சிரமமாக இருக்கிறது என்று பொதுமக்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்திக்கு கோரிக்கை மனு வைத்தனர். அதன் அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர் சம்பந்தப்பட்ட துறைக்கு தகவல் தெரிவித்து உடனே அதனை சரி செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் பேரில் அதற்காக 59,97,460 ரூபாய் மதிப்பீட்டில் அரசாணை வெளியிட்டு 4 வகுப்பறைகள் புதிதாக கட்டப்பட்டது. இன்று காலை கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி அவர்களின் முன்னிலையில் கல்வித்துறை செயலர் ஜவஹர் மற்றும் கல்வித்துறை இயக்குனர் திருமதி பிரியதர்ஷினி, மேலும் வீராம்பட்டினம் பஞ்சாயத்தார்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள், பெரியோர்கள், இளைஞர்கள் இவர்களுக்கு மத்தியில் 4 வகுப்பறைகளை ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு கூடுதல் ஒத்தாய்ப்பாக ரிவாஜ் ரவுண்ட் டேபிள் 104 அமைப்பின் மூலம் 4 வகுப்பறைக்கும் மாணவர்கள் அமரக்கூடிய டெஸ்க், பெஞ்ச், ஆசிரியர்களுக்கு டேபிள், சேர் மற்றும் ஸ்மார்ட் போர்டு, 4 ஸ்மார்ட் டிவி மற்றும் பள்ளியின் பெயர் பலகை, பள்ளி மாணவர்களுக்கு சுத்தமான குடி தண்ணீர் அருந்த ரூபாய் 2,50,000 மதிப்பீட்டில் வாட்டர் பிளான்ட் நன்கொடையாக பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வித்துறை அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அரசு அதிகாரி மத்தியில் வழங்கப்பட்டது. அது மட்டுமல்லாது மாணவ மாணவியர்களுக்கு கண் மற்றும் பல் பரிசோதனை செய்ய மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது. மேலும் 250 மாணவர்களுக்கு மதிய உணவு அளிக்கப்பட்டு இந்த நிகழ்ச்சி அரசு மற்றும் அரசு சாரா சமூக அமைப்புகள் இடையிலான ஒரு சிறந்த ஒத்துழைப்புடன் மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பேசுகையில், மீனவ கிராம மக்களுக்கு புதுச்சேரி அரசு பல சிறப்பான திட்டங்களை செய்து வருகிறது. மேலும் மாணவ மாணவிகளுக்கு ஊக்குவிக்கும் வகையில் விளையாட்டு அரங்கு போன்ற செயல்பாடுகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று கூறினார். கல்வித்துறை அமைச்சர் பேசுகையில், புதுச்சேரி அரசு மீனவ கிராம மக்களுக்கு அனைத்து விதங்களிலும் அவர்கள் பயன்படும் வகையில் தேவையான உதவிகளை செய்து வருகிறது என்று, கல்வித்துறையில் மாணவ மாணவிகளுக்கு அனைத்து உதவிகளையும் இந்த அரசு செய்து கொடுக்கிறது என்று கூறினார். புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தை வேறு துறைக்கு மாற்றும் புதுச்சேரி அரசின் செயலை கண்டித்து புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவன பாதுகாப்பு குழு சார்பில் சட்டப்பேரவை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் 1981ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு பின்னர் 1986ஆம் ஆண்டு முதல் புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை மூலம் இயங்கி பல்வேறு முனைவர்களை உருவாக்கிய புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தை வேறு துறைக்கு மாற்றும் புதுச்சேரி அரசின் செயலை கண்டித்து புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவன பாதுகாப்பு குழு சார்பில் சட்டப்பேரவை அருகில் இன்று காலை கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ் மாமணி முனைவர் வேல்முருகன் தலைமை வகித்தார். முனைவர்கள் சுந்தரமுருகன், சடகோபன், திமுக இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாசு, கலைமாமணி பாலசுப்ரமணியம், தமிழ்சங்க துணைத் தலைவர் திருநாவுக்கரசு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வி. அனிபால் கென்னடி, செந்தில்குமார் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தை வேறு துறைக்கு மாற்றும் புதுச்சேரி அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மொழியின் நிறுவனம்
முனைவர் பட்டம் படித்த நிறுவனம் வாழ்விடலாமா அருந்தமிழ் நூல்கள் அடங்கிய நூலகம் அங்கே உள்ளது தரமான இடம் தாரை பார்க்க உடன்படலாமா தமிழை வளர்த்த தரமான நிறுவனம் தாரை பார்க்க உடன்படலாமா மூத்த தமிழில் முனைவர் பட்டம் படித்தது நீண்ட நாளாய் நிலுவையில் உள்ள இயக்குனர் பதவி எங்கே போனது பேராசிரியர்கள் நியமனம் எங்கே பேராசிரியர்கள் குறைபாட்டுடனே ஓட்டுநர் கிடப்பில் ஓட்டது ஏனோ பாரதிய ஜனதா கட்சியின் ஸ்தாபன தினத்தை முன்னிட்டு வில்லியனூர் மாவட்ட பாஜக அலுவலகத்தில் தேசிய செயற்குழு உறுப்பினர் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு கட்சி கொடியினை ஏற்றி அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கினார். வில்லியனூர் தென்கோபுர வீதியில் அமைந்துள்ள பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட அலுவலகத்தில் வில்லியனூர் மாவட்ட தலைவர் ஓம் அனிதா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு கட்சி கொடியினை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு ஸ்தாபன தின விழாவினை சிறப்பாக கொண்டாடினர். மேலும் வருகின்ற 14ஆம் தேதி அம்பேத்கர் பிறந்த தின கொண்டாட்டத்தை சிறப்பாக நடத்துவது பற்றி மாவட்ட தொகுதி நிர்வாகிகளுடன் உள்துறை அமைச்சர் கலந்துரையாடினார். நிகழ்ச்சியில் தொகுதி தலைவர்கள் திருபுவனை ஆம்பரீஷ், மங்களம் சபரிகிரீசன், வில்லியனூர் சுந்தர் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் விழா நிகழ்ச்சிகளை மாவட்ட பொதுச் செயலாளர் சண்முகம், கனகராஜன், மாவட்ட நிர்வாகிகள் அமிர்தராஜன், இளவரசன், பிரசன்னா, ஜெயக்குமார், விண்ணரசன், வேதகிரி ஆகியோர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் MS பெருமாள், மாநில செயற்குழு உறுப்பினர் சதாசிவம், தொகுதி பொறுப்பாளர் புகழேந்தி, முன்னாள் தொகுதி தலைவர் தட்சிணாமூர்த்தி, ஏழுமலை, தேவராஜன், மனோகர், பாலமோகன், வீரப்பன், விஸ்வநாதன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். பாரதிய ஜனதா கட்சியின் ஸ்தாபன தினத்தை முன்னிட்டு முதலியார்பேட்டை தொகுதி பாஜக பொறுப்பாளர் சத்யராஜ் கட்சி கொடியை ஏற்றி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பாரதிய ஜனதா கட்சியின் ஸ்தாபன தினம் நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி தொகுதி பொறுப்பாளரும் முன்னாள் நகரமன்ற உறுப்பினருமான சத்யராஜ் தனது கிளையில் உள்ள அவரது இல்லத்தில் கட்சியின் கொடியை ஏற்றினார். அதனைத் தொடர்ந்து கிளை தலைவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற பேரணியை துவக்கி வைத்தார். பின்பு கடலூர் சாலை நயினார் மண்டபம் பேருந்து நிலையம் அருகில் கட்சி கொடி ஏற்றி பாரத மாதா உருவப்படத்திற்கு மலர் தூவி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இவ்விழாவில் மூத்த நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர் பச்சையப்பன், மாநில செயற்குழு உறுப்பினர் பத்மநாபன், முன்னாள் மாநில மகளிர் அணி துணைத் தலைவி கீதா, சிவனேசன், மாநில செயற்குழு உறுப்பினர் கமலக்கண்ணன் மற்றும் பாஜக நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்களும் கலந்து கொண்டனர். கோடைக்கால வெயிலின் தாக்கத்தையொட்டி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கூடப்பாக்கம், தொண்டமானத்தம் பகுதியில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆணைக்கிணங்க அகில இந்திய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் வழிகாட்டுதலின்படி தமிழக வெற்றிக் கழக ஊசுடு தொகுதி பொறுப்பாளர் விஜய் சுதாகர் ஏற்பாட்டின்படி கோடைக்கால வெயிலினை சமாளிக்கும் விதமாக ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கூடப்பாக்கம், தொண்டமானத்தம் ஆகிய பகுதிகளில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் பொதுமக்களுக்கு நீர்மோர், தர்பூசணி, மாம்பழ ஜூஸ் உள்ளிட்ட குளிர்ச்சியூட்டும் பழங்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகி புதியவன், ஊடகப் பிரிவு இணை செயலாளர் நிரேஷ், கிளை நிர்வாகிகள் கவியரசன் பார்த்திபன், நிரேஷ், லோகேஸ்வரன், சேதராப்பட்டு லோகேஸ்வரன், ஆனந்து, துத்திப்பட்டு விஜய், தொண்டமானத்தம் பாலச்சந்தர் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஓமந்தூரில் உள்ள ஸ்ரீராம் சீனியர் செகண்டரி ஆங்கில மேல்நிலைப் பள்ளியில் புகழ்பெற்று வரும் அசோக் கராத்தே அசோசியேஷன் சார்பில் தற்காப்பு கலை மாநில அளவிலான பயிற்சி நேஷனல் கிக் பாக்ஸிங் நடைபெற்றதில் ஸ்ரீராம் ஆங்கில மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் தலைமை தாங்கி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். ஓமந்தூரில் உள்ள ஸ்ரீராம் சீனியர் செகண்டரி ஆங்கில மேல்நிலைப் பள்ளியில் புகழ்பெற்று வரும் அசோக் கராத்தே அசோசியேஷன் சார்பில் தற்காப்பு கலை மாநில அளவிலான பயிற்சி நேஷனல் கிக் பாக்ஸிங் நடைபெற்றதில் ஸ்ரீராம் ஆங்கில மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் தலைமை தாங்கி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். இதில் நேஷனல்
கிக் பாக்ஸிங் சிறப்பு கோச் நந்தினி முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள நமது தேசத்தந்தை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மக்கள் சேவை மையத்தின் நிறுவன தலைவர் மற்றும் முன்னாள் எல்லை பாதுகாப்பு படை வீரர் டாக்டர் சசிகுமார் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு ஊக்கப்படுத்தும் வகையில் சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை அசோக் கராத்தே அசோசியேஷன் சிறப்பு கோச்சர்கள் நவீன், ஷர்வின், கோபிநாத், பரத், கார்த்திக், கோபிகா, ஷர்மிளா, கீர்த்தனா, காவியா, நர்மதா, கோபிகா ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சக ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். நோனாங்குப்பம் அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் கொம்யூன் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தந்தை பெரியார் அரசினர் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் கட்டப்பட்டுள்ள 20 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு நீர் ஆதாரங்களை சேகரிக்கும் பொருட்டு ரூபாய் 36 லட்சத்திற்கு திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு அதற்கான அரசாணை பெறப்பட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மற்றும் பொது சுகாதார கோட்டம் மூலம் மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட நோனாங்குப்பம் கிராமத்தில் சுண்ணாம்பாற்றின் வடகரையில் ஒரு ஆழ்துளை கிணறு மற்றும் நோனாங்குப்பம் அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் ஒரு ஆழ்துளை கிணறு அமைத்து மோட்டார் பம்பு செட்டுகள் நிறுவுவதற்கான பணியினை இன்று மணவெளி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். மேலும் நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் ஸ்ரீதரன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர் மற்றும் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜ், மேலும் அரசு ஊழியர்கள் மற்றும் கட்சி பிரமுகர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், பள்ளியில் பணிபுரிகின்ற ஆசிரிய பெருமக்கள் என்று திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். இதன் மூலம் மணவெளி தொகுதியில் மற்றும் அரியாங்குப்பம் பகுதியில் நிலவும் குடிநீர் பற்றாக்குறையை தீர்க்கப்பட்டு தேவையான அளவு குடிநீர் உரிய அழுத்தத்துடன் வழங்கப்படும். இந்த திட்டத்தின் மூலம் 11,713 பயனாளிகள் பயனடைவார்கள் என்று பொதுப்பணித்துறை மற்றும் சட்டப்பேரவை தலைவர் செல்வம் அவர்கள் நிகழ்ச்சியில் கூறினார். வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட கொம்பாக்கம் ஸ்ரீ லட்சுமி அவென்யூ பகுதிக்கு புதிய தார் சாலை அமைத்து கொடுத்த சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவாவுக்கு அப்பகுதி மக்கள் பாராட்டு தெரிவித்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட கொம்பாக்கத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி அவென்யூ பகுதியில் பல வருடங்களாக அடிப்படை வசதியான சாலை வசதி இல்லாமல் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகினர். இதனை அடுத்து வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்களின் தீவிர முயற்சியால் தார் சாலை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு மிக குறுகிய காலத்தில் அப்பகுதியில் தார் சாலை அமைக்கப்பட்டது. இதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அப்பகுதியின் மக்கள் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் சிவா அவர்களுக்கு அப்பகுதி மக்கள் ஏராளமானோர் சால்வை அணிவித்து பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்தனர். மேலும் இந்த நிகழ்வின் போது வில்லியனூர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொகுதி நிர்வாகிகள் உட்பட கிராம பொதுமக்கள் ஏராளமானோர் உடன் இருந்தனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவிலில் வசந்த நவராத்திரியை முன்னிட்டு பெண் குழந்தைகளை வழிபடும் கன்யா பூஜையில் 108 குழந்தைகள் பங்கேற்று யோகமாயா லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் வசந்த நவராத்திரி என்கிற லலிதா நவராத்திரி 29ஆம் தேதி தொடங்கியது. இதனையடுத்து தினந்தோறும் ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்று ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருமஞ்சனம், குங்குமம், கலச நீர் என பல்வேறு திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டு வருகிறது. வசந்த நவராத்திரியின் 9ஆம் நாளில் நடைபெற்ற கன்யா பூஜையில் 108 பெண் குழந்தைகள் கலந்து கொண்டனர். 9 பெண் தெய்வங்களின் அம்சங்களாக உடையணிந்து சடங்கு ரீதியாக பாதங்களை கழுவி வழிபட்டு பின்னர் அவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் உடை போன்ற பிரசாதங்களை வழங்கி கோவில் சார்பில் வழிபட்டனர். மேலும் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரி மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.
புதுவை வடக்கு கிருஷ்ணா நகர் லாஸ்பேட்டையில் இயங்கி வரும் புதுவை பப்ளிக் பள்ளியின் 5வது ஆண்டு விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. புதுவை வடக்கு கிருஷ்ணா நகர் லாஸ்பேட்டையில் இயங்கி வரும் புதுவை பப்ளிக் பள்ளியின் 5ஆம் ஆண்டு விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு பள்ளியின் தாளாளர் திருமதி பூங்காவனம் மற்றும் பள்ளியின் முதல்வர் திருமதி செந்தில்குமாரி அவர்கள் தலைமை வகித்தனர். பள்ளி ஆண்டு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சைபர் கிரைம் காவல் உயரதிகாரி PC கீர்த்தி அவர்கள் கலந்து கொண்டு பள்ளியில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கும் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கும் பரிசுகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து மாணவர்களின் சிலம்பம், நடனம், நாட்டியம், கராத்தே, தமிழ் மற்றும் ஆங்கில நாடகங்கள் உட்பட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மிக சிறப்பாக நடைபெற்றன. பள்ளியின் நிர்வாக அதிகாரி திருமதி சங்கீதா அவர்கள் நன்றி உரையாற்றினார். Curtindo e marcando புதுச்சேரியை ஒட்டியுள்ள விழுப்புரம் மாவட்டத்தின் இரும்பை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பால திரிபுர சுந்தரி அம்பாள் கோவிலின் கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியை ஒட்டியுள்ள விழுப்புரம் மாவட்டத்தின் இரும்பை கிராமத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ பால திரிபுர சுந்தரி அம்பாள் கோவில். இந்த கோவிலின் கும்பாபிஷேக விழா கடந்த மார்ச் 31ஆம் தேதி கணபதி பூஜையுடன் தொடங்கியது. தொடர்ந்து யாகசாலைகள் அமைக்கப்பட்டு புனித நீர் அடங்கிய கலசங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து இன்று ராஜகோபுரம் மற்றும் பரிவார விமானங்களுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து அம்பாளுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். தேங்க்யூ. பாருப்பா, பத்மா கை நிறைய புதுசா வளையல் போட்டிருக்கா. அத நீங்க எப்ப பாத்தீங்க? கோயிலுக்கு போனப்ப பார்த்தேன். அப்போ கோவிலுக்கு போனது சாமியை கும்பிட இல்ல. ஏன்பா, ஏன் முன்னாடி வந்து நின்னு சாமி கும்பிட்டா நான் பார்க்க மாட்டேனா? எனக்கும் வேணும் புது வளையல். இப்ப தங்கத்தோட விலை என்னன்னு தெரியுமா? பாரு, ஜோஸ் ஆலுகாஸ்ல இப்போ ஒரு புது ஆஃபர் இருக்கு. தங்க நகைகளின் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. புரிஞ்சுதா? குட். அப்படின்னா ஜோஸ் ஆலுகாஸ் போலாமா? ஐயா மாரியப்பனார் சுந்தராம்பாள் அறக்கட்டளை, நண்பர்கள் தோட்டம் மற்றும் அபயம் தொண்டு நிறுவனம் சார்பில் நடைபெற்ற புதுச்சேரி அரசு உதவியாளர் பணி தேர்வுக்கான கட்டணமில்லா பயிற்சி நிறைவு விழாவில் கடந்த 6 மாத காலமாக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெற்ற இப்பயிற்சியில் கலந்து கொண்டு பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு பயிற்சி கையேடு வழங்கப்பட்டது.
ஐயா மாரியப்பனார் சுந்தராம்பாள் அறக்கட்டளை நண்பர்கள் தோட்டம் மற்றும் அபயம் தொண்டு நிறுவனம் சார்பில் நடைபெற்ற புதுச்சேரி அரசு உதவியாளர் பணி தேர்வுக்கான கட்டணமில்லா பயிற்சி நிறைவு விழாவில் கடந்த 6 மாத காலமாக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெற்ற இப்பயிற்சியில் கலந்து கொண்டு பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு பயிற்சி கையேடு வழங்கப்பட்டது. பயிற்சி கையேட்டின் முதல் பிரதியை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் வெளியிட புதுச்சேரி வடக்கு காவல் கண்காணிப்பாளர் வீரவல்லவன் பெற்றுக்கொண்டார். அதைத் தொடர்ந்து அனைத்து பயிற்சியாளர்களுக்கும் இந்த பயிற்சி கையேடு கட்டணமின்றி வழங்கப்பட்டது. இந்த விழாவுக்கு ஐயா மாரியப்பனார் சுந்தராம்பாள் அறக்கட்டளையின் நிறுவனர் தலைவர் மாரியப்பன் அவர்கள் தலைமையேற்று இருந்தார். விழாவில் ஆசிரியர் ஞானராஜ், ஊர் தலைவர் சபாநாயகம், கவிஞர் தமிழ்மாமணி, முனைவர் உசேன், கலைமாமணி, முனைவர் சுந்தரமுருகன், நண்பர்கள் தோட்டத்தின் தலைவர் பாவலர் திருநாவுக்கரசு, செம்பனி சிகரம் சந்திரசேகரன் மற்றும் கவிஞர் புதுவை யுகபாரதி ஆகியோர் கலந்து கொண்டு பயிற்சியாளர்களை வாழ்த்தி பேசினர். மாணவர்களுக்கு கட்டணமில்லா பயிற்சி அளித்த ஆசிரியர்கள் உதயராசு, குமாரவேல், செந்தில்குமார், அரிமா பிரபாகரன், மதிவாணன், இளவரசி, சங்கர், அபிராமி ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்கள் அரசு தேர்வில் வெற்றி பெற வாழ்த்தினர். இவ்விழாவில் ஐயா மாரியப்பனார் சுந்தராம்பாள் அறக்கட்டளையின் சார்பில் தட்டச்சு பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கும் அவர்கள் வெற்றி பெற்ற அரசு சான்றிதழ் அளிக்கப்பட்டது. பின்னர் ஆசிரியர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் அனைவருக்கும் பயிற்சி கையேடுகள் இலவசமாக வழங்கப்பட்டன. ஒதியம்பட்டு பகுதியில் விபிஎஸ் பூஜை பொருட்கள் கடை திறப்பு விழாவில் சிவஸ்ரீ வாமதேவ சீனிவாச சிவாச்சாரியார் கலந்து கொண்டு கடையினை திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஒதியம்பட்டு ஸ்ரீ வண்ணார பரதேஸ்வரர் ஆலயம் எதிரே விபிஎஸ் பூஜை பொருட்கள் கடை திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக ஒதியம்பட்டு ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் தேவஸ்தான திருக்கோவில் பரம்பரை அர்ச்சகர் சிவஸ்ரீ வாமதேவ சீனிவாச சிவாச்சாரியார், துர்காலட்சுமி சீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி கடையினை திறந்து வைத்து முதல் விற்பனையை தொடங்கி வைத்தனர். மேலும் இங்கு கணபதி ஹோமம், கும்பாபிஷேகம், கிரகப்பிரவேசம், திருமணம் மற்றும் அனைத்து வகையான சுப நிகழ்ச்சிகளுக்கும் மிக குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று ஸ்ரீ வண்ணார பரதேஸ்வரர் ஆலய அர்ச்சகர் கடையின் உரிமையாளர் முத்து தெரிவித்தார். மேலும் திறப்பு விழாவில் ஆன்மீக அன்பர்கள், பொதுமக்கள், உறவினர்கள், நண்பர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மதகடிப்பட்டு கோகுளம் நகரில் ரூபாய் 47,77,000 மதிப்பீட்டில் தார் சாலை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மதகடிப்பட்டு கிராமத்தில் உள்ள கோகுளம் நகரின் உட்புற தெருக்களுக்கு ரூபாய் 47,77,000 மதிப்பீட்டில் தார் சாலை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் இன்று நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இதில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர், ஒப்பந்ததாரர் தியாகராஜன் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரியில் 5 பேரிடம் ஆன்லைன் மூலம் ரூபாய் 91,000 மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி சின்னக்கடையை சேர்ந்தவர் வசந்தராஜன். இவரை டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதை நம்பி வசந்தராஜன் மர்ம நபர் தெரிவித்த 49,000 ரூபாயை முதலீடு செய்து அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடித்துள்ளார். பின் அதன் மூலம் லாப பணத்தை எடுக்க முயன்ற போது முடியவில்லை. அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரிய வந்தது. நெட்டப்பாக்கத்தைச் சேர்ந்தவர் ஹரிஹரன் வங்கி கணக்கில் இருந்து 20,000 ரூபாயை அவரது அனுமதியின்றி மர்ம நபர்கள் எடுத்துள்ளனர். இதேபோல் மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த சந்தோஷ் 10,000, வில்லியனூரைச் சேர்ந்த பத்மநாபன் 4,600, திப்புராயப்பேட்டையைச் சேர்ந்த செழியன் 7,500 என 5 பேர் மோசடி கும்பலிடம் 91,100 ரூபாய் ஏமாந்துள்ளனர். புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். மீண்டும் முதன்மை செய்திகள்.
புதுச்சேரி வீராம்பட்டினம் பகுதியில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் புதிய பள்ளி கட்டிடம் திறப்பு விழா இன்று கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி இவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தை வேறு துறைக்கு மாற்றும் புதுச்சேரி அரசின் செயலை கண்டித்து புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவன பாதுகாப்பு குழு சார்பில் சட்டப்பேரவை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாரதிய ஜனதா கட்சியின் ஸ்தாபன தினத்தை முன்னிட்டு வில்லியனூர் மாவட்ட பாஜக அலுவலகத்தில் தேசிய செயற்குழு உறுப்பினர் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு கட்சி கொடியினை ஏற்றி அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கினார். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.